ஸோ இதுவரை நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், எப்படி ரூட் ஸ்விட்ச் எலெக்ட் ஆகும், எப்படி ரூட் போர்ட் எலெக்ட் ஆகும், எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து லோவரா இருக்கோ அதுதான் ரூட் ஸ்விட்ச் ஆகும், எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் ரூட் போர்ட் இல்ல சாரி பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி செக் பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டி வந்து டை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மேக் அட்ரஸ் செக் பண்ணுவாங்க. அது இல்லாம ஓகே மேக் அட்ரஸ் செக் பண்ணுவாங்க இல்லைன்னா ப்ரையாரிட்டிக்கு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்விட்ச்க்கு வந்து இன்னொரு ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி இல்லைன்னா மேக் அட்ரஸ் வந்து எப்படி தெரியும்? அது வந்து அங்கேதான் நம்மளோட ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் பிபிடியூன்னு வரும். பிபிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். இப்போ பிடியூ ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஷார்ட் ஃபார்ம் பிடியூ. இது பிடியூ வந்து என்ன ஆகும்னா எல்லா ப்ரோட்டோகால்ஸோட ஒரு பிடியூ இருக்கும். ஸ்பானிங் ட்ரீயோட பிடியூக்கு நம்ம வந்து பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்னு சொல்றோம். ஓஎஸ்பிஎஃப் ஓஎஸ்பிஎஃப் ஒரு பிடியூ இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் ஹெலோ மெசேஜஸ் சொல்றோம். இஐஜிஆர்பிக்கு ஒரு பிடியூ இருக்கும். அதுக்கு பேர் தான் இஐஜிஆர்பி ஹெலோ மெசேஜஸ் சொல்றோம். ஓகே. ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்க்கு வந்து ஒரு பிடியூ இருக்கும். அதுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஹெலோ மெசேஜஸ் சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் ஸோ எல்லா ப்ரோட்டோகால்ஸோட அதோட தனி ஒரு பிடியூ இருக்கும். பட் இந்த பிடியூனா என்ன ஆகும், அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிடியூ வந்து நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி யோசிக்கணும். லாங்குவேஜ். ஸோ ஓஎஸ்பிஎஃப்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இஏஜிஆர்பிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜோட பேர் வந்து பிபிடி, பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஸ்விட்ச் ட்ரா பண்றேன், இல்லைன்னா 2 ஸ்விட்ச் ட்ரா பண்றேன். ஸோ இந்த 2 ஸ்விட்சுக்கு நடுவுல நான் வந்து ஸ்பானிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இனேபிள் பண்றேன்னா ஸ்விட்ச் 1ம் ஸ்விட்ச் 2 வந்து அவங்களோட ஸ்பானிங் ட்ரீ இன்ஃபார்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா அவங்க வந்து ஸ்பானிங் ட்ரீ லாங்குவேஜ் பேசுவாங்க. ஓகே. ஸோ ஸ்விட்ச் 1க்கு வந்து ஸ்விட்ச் 2 இல்லைன்னா வைஸ் வர்சா ஸ்விட்ச் 2க்கு ஸ்விட்ச் 1 கூட ஸ்பானிங் ட்ரீ இன்ஃபார்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்பானிங் ட்ரீ லாங்குவேஜ் பேசணும். அந்த லாங்குவேஜ் தான் பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அதே மாதிரி ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிறேன், ரவுட்டர் 1 ரவுட்டர் 2. இந்த 2 ரவுட்டருக்கு நடுவில் நான் வந்து ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணேன். ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் R1 R2 வந்து ஓஎஸ்பிஎஃப் மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. மெசேஜஸ் இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஓஎஸ்பிஎஃப் லாங்குவேஜ் பேசணும். அப்போதான் ஒரு R1 வந்து R2 கூட ஓஎஸ்பிஎஃப் மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ ஓஎஸ்பிஎஃப் லாங்குவேஜ் என்ன ஆகும், ஓஎஸ்பிஎஃப் பிடியூஸ் ஏன்னா ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். இதே மாதிரி நான் இஐஜிஆர்பி இந்த 2 ரவுட்டருக்கு நடுவில் ரன் பண்றேன், இல்லைன்னா ஐஎஸ்ஐஎஸ் ரன் பண்றேன்னா இவங்க 2 பேருமே வந்து அந்த ப்ரோட்டோகாலோட லாங்குவேஜ் இல்லைன்னா மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போதான் ஒரு ரவுட்டர் வந்து இன்னொரு ரவுட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், இல்லைன்னா இன்ஃபார்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் பிடியூ ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். இல்லைன்னா பிடியூ வந்து இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ கண்ட்ரோல் மெசேஜ். கண்ட்ரோல் மெசேஜ். இப்போ இது வந்து ரியல் டைமா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்மளோட டிராபிக் சிக்னல் இருக்கு இல்லையா, டிராபிக் சிக்னல்ல எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்கும், நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். ஒரு ரெட் இருக்கும், ரெட் yellow கிரீன். ஓகேங்களா. கிரீன்ல வந்து இன்னும் நிறைய மெசேஜஸ் இருக்கும், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், இல்லைன்னா யூ டர்ன், இந்த மாதிரி நிறைய கிரீன் சிம்பிள்ஸ் இருக்கும், இல்லைன்னா சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தோம்னா இந்த சிக்னல் வச்சுட்டு தான் நம்மளோட ரோட்ல வந்து டிராபிக் கண்ட்ரோல் ஆகுறது. கரெக்டா. ஸோ இங்க வந்து ஒரு கிராஸ் ரோடு வந்திருக்கு, இங்கதான் ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, ரெட் yellow கிரீன். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து நிறைய கார்ஸ் இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டிராபிக் சிக்னல் மூலமா தான் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த டிராபிக் சிக்னல்ஸை
ஒபே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சிக்னல்ஸ் வச்சுட்டு தான் இவங்க வந்து ரைட், லெஃப்ட் இல்லைன்னா யூ டர்ன் எடுப்பாங்க. ஸோ பேசிக்லி என்ன, இந்த டிராஃபிக் சிக்னல் வந்து என்ன பண்ணுது? டிராஃபிக் சிக்னல் வந்து நம்மளோட வெஹிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தான் எல்லா ப்ரோட்டோகால்ஸ்க்கு வந்து ஒரு பிடியூ இருக்கும், ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அந்த பிடியூ தான் அந்த ப்ரோட்டோகாலுக்காக ஒரு கண்ட்ரோல் மெசேஜஸ். அந்த கண்ட்ரோல் மெசேஜஸ் மூலமா தான் ரெண்டு ரவுட்டர் வந்து அந்த ப்ரோட்டோகாலோட லாங்குவேஜ் பேசுவாங்க. லாங்குவேஜ் பேசுறதுனால தான் அந்த ரெண்டு ரவுட்டர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நான் வந்து இப்போ தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தமிழ் தெரியும். உங்களால வந்து தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எழுத முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் வந்து என்ன நம்ம சொல்றேனோ அது வந்து உங்களால புரியறது. ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் உங்க கூட, அது உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தெரியுதுன்னா, நான் வந்து தமிழ்ல வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தெரியும்னா, நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி நீங்க வந்து ஹிந்தியில பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் புரியும். பட் எனக்கு வந்து ஹிந்தி புரியாது. ஸோ நீங்க சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எனக்கு புரியாது. ஸோ நானும் நீங்களும் வந்து ஒரே இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரே பிடியூ இல்லைன்னா ஒரே லாங்குவேஜ் பேசும்போது தான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்க பிடியூ வந்து ஒரு கண்ட்ரோல் மெசேஜ் இல்லைன்னா அந்த புரோட்டோகாலோட லாங்குவேஜ். கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகாலோட பிடியூ என்னாகும்? பிரிட்ஜ் புரோட்டோகால் டேட்டா யூனிட். ஸோ ரெண்டு சுவிட்ச் வந்து நான் வந்து சுவிட்ச் ஒன்ல ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன், சுவிட்ச் டூலயும் ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன். சுவிட்ச் ஒன்னோட மேக் அட்ரஸ் வந்து 1111, சுவிட்ச் டூட மேக் அட்ரஸ் வந்து 2222. ஸோ எனேபிள் பண்ண உடனே ரெண்டு சுவிட்சுமே வந்து இன்டர்ஃபேஸ் மூலமா ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் பிபிடியூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்விட்ச் ஒன் வந்து ஸ்விட்ச் டூக்கு பிபிடியூ சென்ட் பண்ணும், ஸ்விட்ச் டூ வந்து அதோட பிபிடியூ ஸ்விட்ச் ஒன்னுக்கு சென்ட் பண்ணும். இப்போ இந்த பிபிடியூல வந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்? ஃபர்ஸ்ட், எப்பவுமே வந்து நான் ஒரு ஸ்விட்ச்ல வந்து ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் வந்து அதுவே ரூட் ஸ்விட்சா அசியூம் பண்ணிக்கும். ஸோ ஸ்விட்ச் ஒன்ல நான் வந்து ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன்னா ஸ்விட்ச் ஒன் வந்து என்ன அசியூம் பண்ணும்? நான் தான் ரூட் ஸ்விட்ச். அதே மாதிரி ஸ்விட்ச் டூல ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்ணும்போது ஸ்விட்ச் டூ என்ன அசியூம் பண்ணிக்கும்? நான் தான் ரூட் ஸ்விட்ச். ஓகே. ஸோ இந்த சினாரியோல ஸ்விட்ச் ஒன்ல நான் ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன். ஸோ பிபிடியூ சென்ட் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்? ஃபர்ஸ்ட், ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி. நமக்கு தெரியும் சிஸ்கோல ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி பை டிஃபால்ட் 32768 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ். ஸ்விட்ச் ஒன்னோட மேக் அட்ரஸ் என்ன? 1111. எல்லா டிஜிட்ஸுமே 1111. செகண்ட், சாரி, தேர்ட் பாயிண்ட், அட்வர்டைசிங் ஸ்விட்ச். அட்வர்டைசிங் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி. ஸோ ஸ்விட்ச் வந்தா இந்த பிபிடியூ அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ அதனால அதோட ப்ரையாரிட்டி வந்து 32768 இருக்கும். நெக்ஸ்ட், அட்வர்டைசிங் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ். மறுபடியும் ஸ்விட்ச் வந்தா இந்த பிபிடியூ அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ 1111. லாஸ்ட், காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். இங்க வந்து ஸ்விட்ச் ஒன் தான் எஸ்யூம் பண்றது. ஸ்விட்ச் ஒன் வந்து என்ன எஸ்யூம் பண்றது? நான் தான் ரூட் ஸ்விட்ச். ஸோ ரூட் ஸ்விட்ச் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச் இங்க வந்து 0. பட் இது வந்து சப்போஸ் நான் ரூட் ஸ்விட்ச் இருக்கு. நான் ரூட் ஸ்விட்ச்னா ஸ்விட்ச், அந்த ஸ்விட்ச் வந்து அதோட காஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் ரூட் ஸ்விட்ச் ரீச் ஆகுறது. சிமிலர்லி ஸ்விட்ச் டூ வந்து
சேம் இன்ஃபர்மேஷன் ஸ்விட்ச் 1க்கு சென்ட் பண்ணும். ஸோ ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி 32,768, ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் 2222, advertising switchoட priority 32,768, advertising switchoட MAC address 2222, cost to reach the root switch 0. இந்த information switch 2 வந்து switch 1 கூட exchange பண்ணுறது, இந்த information வந்து switch 1 வந்து switch 2 கூட exchange பண்ணுறது. So switch 1க்கு வந்து switch 2ல இருந்து information receive ஆகும்போது first வந்து என்ன check பண்ணும்? priority இங்க tie ஆயிடுச்சு. 32,768, 32,768 இது வந்து tie ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லோவஸ்ட் மேக் அட்ரஸ். ஏது ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் லோவஸ்டா இருக்கோ அதுதான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். ஸோ ரூட் ஸ்விட்ச் 1க்கு தெரிஞ்சிச்சு, அதோட மேக் அட்ரஸ் வந்து ஸ்விட்ச் 2 விடையா கம்மி இருக்கிறதுனால இதுதான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 2க்கு பிபிடியூ ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து பிபிடியூ ரிசீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி செக் பண்ணுது. ப்ரையாரிட்டி இங்க வந்து டை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக் அட்ரஸ். ஏது ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் லோவா இருக்கு. ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் லோவா இருக்கிறதுனால ஸ்விட்ச் 2 வந்து நான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸ்விட்ச் 2 வந்து நான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். இது புரிஞ்சுதா? பிபிடியூ நெக்ஸ்ட் இந்த பிபிடியூ வந்து BPDUs are generated by root switch only. BPDUs are generated by root switch only. Non-root switches forward the BPDU. Okay. Non-root switches will only forward the BPDU. BPDUs is generated only by root switch. Okay. இப்போ BPDUs வந்து are generated by root switch. BPDU are generated by root switch in every 10 seconds. Sorry, not 10 seconds, 2 seconds. Every 2 seconds. எல்லா 2 செகண்ட்ஸ்ல ரூட் ஸ்விட்ச் வந்து BPDUs ஜெனரேட் பண்ணும். ஸோ ரூட் ஸ்விட்ச் வந்து BPDUs 2 செகண்ட்ஸ்ல ஜெனரேட் பண்ணும்போது 2 செகண்ட்ஸ்ல நான் ரூட் ஸ்விட்சஸ்க்கும் BPDU ரிசீவ் ஆகுமா? கரெக்டா? ரூட் ஸ்விட்ச் வந்து 2 செகண்ட்ஸ்ல BPDUs ஜெனரேட் பண்ணுறது. ஸோ நான் ரூட் ஸ்விட்சஸ்க்கும் வந்து 2 செகண்ட்ஸ்ல BPDU ரிசீவ் ஆகிட்டு இருக்குமா? அதுக்கப்புறம் எல்லா 2 செகண்ட்ஸ்ல நான் ரூட் ஸ்விட்சஸ் வந்து இந்த BPDUஸை ஃபார்வர்டும் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பானிங் ட்ரீ ஸ்டேட்ஸ் பார்ப்போம். ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் ஸ்டேட்ஸ். நம்ம இதுவரை வந்து ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் ரோல்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஸ்பானிங் ட்ரீ புரோட்டோகால் ஸ்டேட்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்ஸ், இன்டர்ஃபேஸ் ரோல்ஸ். இதுவரை நம்ம வந்து ரோல்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் ரோல்ஸ் பார்த்தோம்? ரூட் போர்ட், டெசிக்னேட்டட் போர்ட், பிளாக் போர்ட். இந்த 3 ரோல்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸ்டேட்ஸ். ஸ்பானிங் ட்ரீல வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிசேபிள். டிசேபிள் மீனிங்னா ஸ்பானிங் ட்ரீ டிசேபிள்டா இருக்கு. ஓகே, ஸ்பானிங் ட்ரீ டிசேபிள்டா இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஸ்பானிங் ட்ரீ இனேபிள் பண்ணும்போது ஒரு ஸ்விட்ச்ல ஸ்பானிங் ட்ரீ நான் வந்து இனேபிள் பண்ணும்போது அந்த ஸ்விட்சோட எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து லிசனிங் ஸ்டேட்ல போவாங்க. இந்த லிசனிங் ஸ்டேட்ல எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து BPDUs சென்ட் பண்ணுவாங்க,
BPDUs ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஓகே. இந்த லிஸ்னிங் ஸ்டேட்ல அவங்க வந்து எல்லா இன்டர்ஃபேஸஸ், அந்த ஸ்விட்சோட எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து BPDUs சென்ட் பண்ணுவாங்க, BPDUs ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்னிங் ஸ்டேட்ல எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து 15 செகண்ட்ஸ் வரை இருப்பாங்க. இந்த ஸ்டேட் லிஸ்னிங் ஸ்டேட்ல 15 செகண்ட்ஸ் வரை இருப்பாங்க. 15 செகண்ட்ஸ் கிராஸ் ஆன உடனே இவங்க வந்து லேர்னிங், எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து லேர்னிங் ஸ்டேட்ல போவாங்க. they will move to learning state. இந்த லேர்னிங் ஸ்டேட்ல என்ன நடக்கும்? BPDUs ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவோம். சென்டும் பண்ணுவாங்க. கரெக்ட். BPDUs சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, கால்குலேஷன் பண்ணுவாங்க. என்னெல்லாம் கால்குலேஷன் பண்ணுவாங்க? நான் வந்து ரூட் ஸ்விட்ச் ஆக்குமா இல்லையா? whether am I a root switch or a non-root switch? ஓகே, நான் ரூட் ஸ்விட்ச்னா என்னோட எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா மாறும். கரெக்டா? நெக்ஸ்ட், நான் வந்து நான் ரூட் ஸ்விட்ச்னா என்னோட எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட் கன்வெர்ட் பண்ணணும், என்னோட எந்த இன்டர்ஃபேஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும், என்னோட எந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட் என்ன ஆகும் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். இது எல்லாமே வந்து லேர்னிங் ஸ்டேட்ல அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கிளியரா? இல்ல இது வந்து கிளியரா? லேர்னிங் ஸ்டேட்ல வந்து மறுபடியும் 15 செகண்ட்ஸ் வரை இருப்பாங்க. லேர்னிங் ஸ்டேட்ல வந்து இவங்க வந்து 15 செகண்ட்ஸ் வரை இருப்பாங்க. 15 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ண உடனே இவங்க வந்து ஃபார்வர்டிங், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போயிடும். ஃபார்வர்டிங் ஸ்டேட். இந்த ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல வந்து BPDUs சென்ட் பண்ணுவாங்க, BPDUs ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா சென்ட் ஆகும், டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். இப்போ இந்த ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல என்னெல்லாம் போர்ட் ரோல்ஸ் இருக்கும்? ரூட் போர்ட், பிகாஸ் ரூட் போர்ட் மூலமா தான் நான் வந்து ரூட் ஸ்விட்சை ரீச் பண்ண முடியும். கரெக்டா? சோ ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல ரூட் போர்ட் இருந்தாதான் நான் வந்து ரூட் ஸ்விட்ச்க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் நான் வந்து ரூட் ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரி டெசிக்னேட்டட் போர்ட் மூலமா தான் நான் வந்து நான் ரூட் ஸ்விட்சை ரீச் பண்றேன். இந்த டயக்ராம் படி இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட ரூட் ஸ்விட்சா. 2க்கு வந்து 8 ரீச் பண்ணணும்னா இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா போறது டெசிக்னேட்டட் போர்ட். சோ டெசிக்னேட்டட் போர்ட் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருந்தாதான் 2 வந்து 8க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா 2 வந்து 3க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா 2 வந்து 5க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 3யோட ரூட் போர்ட் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருந்தாதான் 3 வந்து ரூட் ஸ்விட்ச்க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா வேற ஏதாவது நான் ரூட் ஸ்விட்ச்க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். 6ஓட ரூட் போர்ட் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கிறனால 1க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். 7ஓட ரூட் போர்ட் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கிறனால 1க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். மறுபடியும் 4ஓட ரூட் போர்ட் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கிறனால அது வந்து 7க்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். 7ல இருந்து 1க்கு டேட்டா ரீச் ஆகும். சோ உங்களோட டெசிக்னேட்டட் போர்ட், ரூட் போர்ட் ரெண்டுமே வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேயா? கிளியர்? டிசேபிள் ஸ்டேட்ல இப்போ இந்த லிஸ்னிங் லேர்னிங் ஸ்டேட்க்கு அப்புறம் ஃபார்வர்டிங் ஸ்டேட்லயும் போலாம், பிளாக்கிங் ஸ்டேட்லயும் போலாம். பிளாக்கிங் ஸ்டேட்ல வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக் போட்டா மாறும். ஓகேயா? சோ இதுதான். சோ டோட்டலா பார்த்தோம்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு, ஒரு ஸ்விட்ச்ல நான் வந்து ஸ்பானிங் ட்ரீ எனேபிள் பண்றேன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து
டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா டேட்டாவை அந்த இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது? லிஸ்னிங் ஸ்டேட்ல 15 செகண்ட்ஸ், லேர்னிங் ஸ்டேட்ல வந்து 15 செகண்ட்ஸ், டோட்டல் ஆச்சு 30 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸ் ஆகிறது ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறது இல்லைன்னா பிளாக்கிங் ஸ்டேட்ல போறது 30 செகண்ட்ஸ் எடுக்கிறது. கிளியர்? இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச், இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் பார்க்கணும். டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச், இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். Switch 1, switch 2, switch 3, switch 4. Switch 1 ஓட MAC address 111, 2 ஓட 222, 3 ஓட 333, 4 ஓட 444. ஸோ நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்விட்ச் 1 வந்து ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகுமா? கரெக்டா? ஸோ இது வந்து ரூட் ஸ்விட்ச். ரூட் ஸ்விட்ச்னா இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். கரெக்டா? ரூட் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். சப்போஸ் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து ரூட் பிரிட்ஜ் இல்லைன்னா ரூட் ஸ்விட்ச் கண்டுபிடிக்கணும்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ போடுங்க. ரூட் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கும். எல்லா இன்டர்ஃபேஸஸ் டெசிக்னேட்டட் போர்ட்டா இருந்தா ஸோ தட் இஸ் அ ரூட் ஸ்விட்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் 2. ஸ்விட்ச் 2ல எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட் ஆகும்? இது. இது வந்து டைரக்ட்லி கனெக்டட், இது வந்து டைரக்ட்லி கனெக்டட். ஸோ இது வந்து ரூட் போர்ட். ஸ்விட்ச் 3க்கு வந்து இதுவும் ரூட் போர்ட் ஆகலாம், இதுவும் ரூட் போர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோவர் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். இது வந்து 2, இப்படியும் காஸ்ட் வந்து 2, இது வந்து 2. ஸோ காஸ்ட் வந்து டை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நெய்பரிங் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ், எந்த ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் வந்து லோவரா இருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் தான் ரூட் போர்ட்டா மாறும். ஸோ இது வந்து ரூட் போர்ட். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா. ஸோ இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட். ஸோ 4ம் 3க்கு நடுவில் டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம வந்து பிளாக் போர்ட் தேடணும். பிளாக் போர்ட் தேடணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆகும்? ஹையர் காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். இது வந்து 1, இது வந்து 1 + 1 2. ஸோ 3 வந்து அதோட இன்டர்ஃபேஸை பிளாக் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இது வந்து பார்க்கலாமா? நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். Two, three, four. So obviously இந்த 4 ஸ்விட்சஸோட மேக் அட்ரஸ் வந்து வேற வேற இருக்கும். ஓகே, 1112 22 333 இருக்கும். ஸோ மேக் அட்ரஸ் பார்க்கணும்னா இது பண்ணுறது தேவையில்லை, நம்ம எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஸ்பேனிங் ட்ரீல வந்து பேஸ் ஈத்தர்நெட் மேக் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ இதோட வந்து 00 இருந்து ஸ்டார்ட் ஆகுறது காப்பி. இது வந்து ஸ்விட்ச் 1, இதாவது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்விட்ச் 1 இதான் ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ். ஸ்விட்ச் 2ஓட மேக் அட்ரஸ் பார்க்கலாம்.
switch 2, switch 3, switch தான் switch 4 MAC address. ஸோ இதுல வந்து ஏது switch வந்து root switch மாறும். priority நமக்கு தெரியும் நல்லாவே 32,768 by default. Okay, so next tiebreaker, lowest MAC address. So ஏது switch ஓட MAC address வந்து lowest ஆகும். இதுல கம்பேர் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் 4 பிகாஸ் 00 இங்க வந்து டை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டிஜிட், இது இ இது டி. ஸோ இ டி வந்து 0 விட ஜாஸ்தி இருக்கறனால ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 3 எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது 0 இது 0. ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர் 2 4th டிஜிட், இது வந்து 2 இது வந்து 1. ஸோ 1 வந்து 2 விட லோவரா இருக்கனால ஸ்விட்ச் 4 தான் ரூட் ஸ்விட்சா கன்வெர்ட் ஆகும். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்றேன். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்விட்சோட எல்லா இன்டர்ஃபேஸஸுமே வந்து டெசிக்னேட்டட் போர்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இந்த 4 ஸ்விட்சஸ் நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணி வந்து கிரீன் ஆகட்டும். ஓகே, எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்துருச்சா? அப் ஆயிடுச்சா? ஸ்விட்ச் 4 நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், ஸ்விட்ச் 4 வந்து ரூட் ஸ்விட்ச் ஆகும். பார்க்கலாமா? ஸோ ஸ்விட்ச் 4ல வந்து போய் நான் இப்போ வந்து ஸ்பேனிங் ட்ரீ பார்க்கணும்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்விட்ச்ல எல்லா இன்டர்ஃபேஸஸும் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா இருக்கு. ரோல் பாருங்க, டெசிக்னேட்டட் போர்ட் ஸ்டேட் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிபிடியூ பாருங்க, என்ன சொல்றது, ப்ரையாரிட்டி, ரூட் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி, ரூட் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ். அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஸ்விட்சோட ப்ரையாரிட்டி, அட்வர்டைசிங் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா காஸ்ட் டு ரீச் தி ரூட் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் தான் ஸ்விட்ச் 4 தான் ரூட் ஸ்விட்ச், அதனால காஸ்ட் வந்து 0. பட் அதுக்கு பதிலா இங்க வந்து என்ன எழுதிருக்கு, திஸ் பிரிட்ஜ் இஸ் த ரூட். ஓகே, திஸ் பிரிட்ஜ் இஸ் த ரூட். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் 3 பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்விட்ச் இப்போ ஸ்விட்ச் 3ல எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட்டா இருக்கும்? இந்த இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட்டா இருக்குமா? பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட். காஸ்ட் வந்து எந்த எப்படி வேணாலும் இருக்கலாம். மேஜர்லி காஸ்ட் வந்து இன் பார்த்தோம்னா 19. இங்க வந்து நம்ம வந்து 19 பார்க்கணும். காஸ்ட் வந்து 19. ஸோ எல்லா இன்டர்ஃபேஸோட காஸ்ட் வந்து 19. எல்லா இன்டர்ஃபேஸஸோட காஸ்ட் வந்து 19. ஸோ ஆப்வியஸ்லி இங்கேருந்து ரீச் பண்ணும்போது 19 வரும், இப்படி ரீச் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி வரும். கரெக்டா? அதே மாதிரி ஸ்விட்ச் 2, இது வந்து ஸ்விட்ச் நம்பர் 1, ஸ்விட்ச் நம்பர் 2, ஸ்விட்ச் நம்பர் 3, ஸ்விட்ச் நம்பர் 4. ஸ்விட்ச் 1க்கு இதுதான் ரூட் போர்ட். கரெக்டா? ஸோ
இது வந்து ரூட் போர்ட், இது வந்து ரூட் போர்ட். ஸ்விட்ச் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்ப்போம், டெசிக்னேட்டட் போர்ட். நமக்கு தெரியும் ரூட் ஸ்விட்ச்ல என்ன இன்டர்ஃபேஸஸ் வந்து டெசிக்னேட்டட் போர்ட். இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட், இதுவும் வந்து டெசிக்னேட்டட் போர்ட். நெக்ஸ்ட் சாரி, ஸ்விட்ச் 2ல வந்து எந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரூட் போர்ட்டா இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா 19 + 19 38, இங்கேருந்து பார்த்தோம்னா 19 + 19 38. ஸோ நெக்ஸ்ட் டை பிரேக்கர், காஸ்ட் வந்து டை ஆயிடுச்சுன்னா ரூட் போர்ட் கண்டுபிடிக்கணும்னா லோவர் மேக் அட்ரஸ் ஆஃப் தி நெய்பர், லோவர் மேக் அட்ரஸ் ஆஃப் தி நெய்பர். இதுல வந்து ஸ்விட்ச் 3யும் ஸ்விட்ச் 1க்கு நடுவுல எந்த நெய்பரோட மேக் அட்ரஸ் லோவரா இருக்கும் அதுதான் ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 3, E00, D0, 00, E0. ஸ்விட்ச் 1ஓட மேக் அட்ரஸ் தான் லோவரா இருக்கு. D is lower than E. ஸோ அதனால ஸ்விட்ச் 3ல இந்த இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணலாமா? enable show spanning tree. ஓகே, இது பாருங்க 0/2 வந்து ரூட் போர்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. 0/2 ரூட் போர்ட், அதான் 0/2 ரூட் போர்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து ஒரு டெசிக்னேட்டட் போர்ட், இது வந்து டெசிக்னேட்டட் போர்ட். நமக்கு தெரியும் டிபிக்கு நடுவில் எப்பவுமே வந்து நம்ம வந்து பிளாக் போர்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, பிளாக் போர்ட் கண்டுபிடிக்கணும் ரூல் என்னாக்கும், ஹையர் காஸ்ட் எந்த ஸ்விட்சோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் இன்டர்ஃபேஸை பிளாக் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் 2க்கு வந்து ரீச் பண்ணணும்னா 19 + 19 38, ஸ்விட்ச் 3க்கு ரீச் பண்ணணும்னா 90. ஸோ ஸ்விட்ச் 2 காஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த இன்டர்ஃபேஸ் பிளாக்கா மாறிடுச்சு. அதான் இங்க பார்க்கணும். 0/1 வந்து பிளாக் பிளாக். ஓகே, ஓகே. இப்போ ஸோ எப்பவுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி டயக்ராம் சப்போஸ் நான் டிரா பண்றேன்னா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி டயக்ராம் டிரா பண்றேன், 4 ஸ்விட்சஸோட டயக்ராம் டிரா பண்றேனோ ஆப்வியஸ்லி அப்போசிட் இருக்கிற டிவைஸ் வந்து டயகனலி அப்போசிட் இருக்கிற டிவைஸ் வந்து எப்பவுமே வந்து அதோட ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பிளாக்கா தான் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ரூட் ஃப்ரீ என்வாயர்மெண்ட். ஓகே, இப்போ டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸ், ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிறது. ஓகே, ஸோ ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எந்த சினாரியோல பார்க்க போறோம், டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச் சினாரியோல ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுறது நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ நமக்கு தெரியும், நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்விட்ச் தான் எப்பவுமே பிபிடியூஸ் ஜெனரேட் பண்ணும். ஸோ ரூட் ஸ்விட்ச் வந்து in every 2 seconds it will generate a BPDU. The non-root switch is going to forward that BPDU. Okay. இப்போ switch 4ல இருந்து switch 3க்கு BPD போறது. பட் switch 3 வந்து இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ் இருக்கறனால அது வந்து இக்னோர் பண்ணுது. ஓகே. சோ நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு லிங்க் இருக்கு. பிசிக்கலா இங்க வந்து ஒரு லிங்க் இருக்கு, பட் லாஜிக்கலா அங்க வந்து ஒரு லிங்க் கிடையாது. ஓகே, இப்போ டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல சப்போஸ் ஸ்விட்ச் 2ம் ஸ்விட்ச் 3க்கு நடுவுல, ஸ்விட்ச் 2ம் ஸ்விட்ச் 3க்கு நடுவுல இந்த இன்டர்ஃபேஸ் வந்து சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் போயிடுச்சு. டவுன் போயிடுச்சுன்னா ஸ்விட்ச் 3க்கு உடனே தெரிஞ்சிடும் அதோட ரூட் போர்ட் வந்து டவுன் ஆயிருக்கு, ஸ்விட்ச் 3க்கு வந்து உடனே தெரிஞ்சிடும். கரெக்டா?
ஸோ இதுதான் டைரக்ட். இதுதான் வந்து டைரக்ட். டைரக்ட் சேஞ்ச்ல என்ன நடக்கும்னா ஸ்விட்ச் 3 வந்து உடனே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அன்பிளாக் பண்றது பார்க்கும். பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ டவுன் ஆயிருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் டவுன்னா இந்த இன்டர்ஃபேஸும் பிளாக் ஸ்டேட்ல இருக்கு, இந்த இன்டர்ஃபேஸும் டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்விட்ச் 3 வந்து கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ ஸ்விட்ச் 3 வந்து என்ன பண்ணும்னா இந்த பிளாக் இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் பண்ணும், ஏன்னா அன்பிளாக் பண்ணும். அன்பிளாக் பண்றதுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வரணும். ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல மறுபடியும் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து லிஸ்னிங் ஸ்டேட்ல போகும். லிசன் ஸ்டேட்ல வந்து 15 செகண்ட்ஸ் ஸ்டே இருக்கும். அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டேட்ல போகும். லேர்னிங் ஸ்டேட்ல மறுபடியும் 15 செகண்ட்ஸா அங்க இருக்கும், அந்த ஸ்டேட்ல இருக்கும். ஸோ டோட்டல் பார்த்தோம்னா 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். ஓகே, ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போகும். ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல போன உடனே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ரூட் போர்ட் ஆகாம இந்த இன்டர்ஃபேஸ் ரூட் போர்ட்டா சேஞ்ச் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் தான் ரூட் போர்ட்டா சேஞ்ச். ஏன்? பிகாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா தான் அது வந்து ரூட் ஸ்விட்சை ரீச் பண்ண முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல வந்து ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வரதுக்கு 30 செகண்ட்ஸ் எடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச். இன்டைரக்ட் சேஞ்ச் அதே சேம் டயக்ராம். ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3, ஸ்விட்ச் 4. Interface block. Designated port, designated port, designated root port, root port, root. Okay. So indirect topology change. மறுபடியும் ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை ஃபார்வர்டிங் ஸ்டேட்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அது பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 4க்கு நடுவில் வர இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்விட்ச் எப்பவுமே வந்து பிபிடியூஸ் 2 செகண்ட்ஸ்ல ஜெனரேட் பண்ணும். ஓகே, ஸோ எவ்ரி 2 செகண்ட் வந்து ரூட் ஸ்விட்ச் வந்து பிபிடியூ ஜெனரேட் பண்ணது, ஸ்விட்ச் 2 வந்து அந்த பிபிடியூ வந்து ஸ்விட்ச் 3க்கு ஃபார்வர்ட் பண்ணது. அதே மாதிரி ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 4க்கு டேட்டா பிபிடியூ போறது, ஸ்விட்ச் 4ல இருந்து ஸ்விட்ச் 3க்கு பிபிடியூ போறது. பட் ஸ்விட்ச் 3ல இந்த இன்டர்ஃபேஸ் பிளாக் இருக்கிறதுனால ஸ்விட்ச் 3 வந்து அந்த இன்டர்ஃபேஸை அந்த பிபிடியூவை டிராப் பண்ணுறது. இப்போ இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தோம்னா ஸ்விட்ச் 3க்கு வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருந்து இல்லைன்னா ஸ்விட்ச் 3க்கு வந்து அதோட பிளாக் இன்டர்ஃபேஸ்ல பிபிடியூஸ் ரிசீவ் ஆகுது. ஏன்? இங்க இருந்து ஸ்விட்ச் 1 வந்து பிபிடியூ சென்ட் பண்றது, பட் இந்த இன்டர்ஃபேஸ் டவுன் இருக்கிறதுனால ஸ்விட்ச் 4க்கு அந்த பிபிடியூ ரிசீவ் ஆகுறது இல்லை. அதனால ஸ்விட்ச் 4 வந்து அந்த பிபிடியூவை ஃபார்வர்ட் பண்ணுறது. பட் ஸ்விட்ச் 1ல இருந்து ஸ்விட்ச் 2க்கு டேட்டா வருது, பிபிடியூ வருது. ஸ்விட்ச் 2ல இருந்து ஸ்விட்ச் 3க்கு பிபிடியூ வருது. ஸோ இப்போ ஸ்விட்ச் 3க்கு தெரிஞ்சிச்சு பிளாக் போர்ட்ல வந்து பிபிடியூஸ் ரிசீவ் ஆகல. ஓகே, இதுவரை இந்த சினாரியோ கிளியரா இருக்கா? இந்த சினாரியோ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ ஸ்விட்ச் 3 வந்து என்ன பண்ணும்னா it will wait for 3 missed BPD. 3 missed BPD meaning 3 into 2 seconds. நமக்கு தெரியும் எல்லா 2 செகண்ட்ஸ்ல வந்து ஒரு பிபிடி ஜெனரேட் ஆகும். ஸோ 6 செகண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து பிபிடியூஸ்க்கு வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம்
வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அதோட மேக்ஸ் ஏஜ் டைமர் ஸ்டார்ட் பண்ணும். மேக்ஸ் ஏஜ் டைமர் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து 20 செகண்ட்ஸ். ஸோ பார்த்தோம்னா டோட்டல் 26 செகண்ட்ஸ் வந்து ஸ்விட்ச் 3 வந்து இங்கேருந்து பிபிடியூ ரிசீவ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வெயிட் பண்ணும் 26 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். அதுல வந்து 6 செகண்ட்ஸ் வந்து ப்ரீ மிஸ்ட் பிபிடியூ ஆக்கும். நெக்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் வந்து மேக்ஸ் ஏஜ் டைமர். இந்த மேக்ஸ் ஏஜ் டைமர் இல்லைன்னா 26 செகண்ட்ஸ் கிராஸ் ஆன உடனே ஸ்விட்ச் 3க்கு தெரிஞ்சிடும் ஸ்விட்ச் 4ல இருந்து பிபிடியூஸ் வரது இல்ல. தட் மீன்ஸ் திஸ் இஸ் அ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டெட் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டெட் ஆகும். ஓகே, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸ்விட்ச் 4ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் பண்ண உடனே ஸ்விட்ச் 3 வந்து ஸ்விட்ச் 4க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ 26 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்விட்ச் 3 வந்து அந்த இன்டர்ஃபேஸை, அந்த பிளாக் இன்டர்ஃபேஸை மறுபடியும் ஓபன் பண்ணும், அன்பிளாக் பண்ணும். அன்பிளாக் பண்ணும்போது மறுபடியும் லிஸ்னிங் ஸ்டேட்ல போகும் 15 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் லேர்னிங் ஸ்டேட்ல போகும் 15 செகண்ட்ஸ்க்கு. ஸோ டோட்டல் 30 செகண்ட்ஸ். ஸோ 30 பிளஸ் 26 டோட்டல் 56 செகண்ட்ஸ். ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இன்டைரக்ட் டோபாலஜி சேஞ்ச்ல ஒரு பிளாக் இன்டர்ஃபேஸை அன்பிளாக் பண்றதுக்கு 56 செகண்ட்ஸ் எடுக்கிறது. ஓகேயா? இந்த சினாரியோ கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இங்க ஸ்டாப் பண்றேன்.